அவனுக்கு இன்னும் தேவைப்படுது. அதனால ந அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்றாங்க அவனன்ட்டு, அவன் அந்த சப்ஜெக்ட்ட ரொம்ப உட்காந்து உட்காந்து படிப்பான். ம். நாங்க பிசிக்ஸ் படிடா, கெமிஸ்ட்ரி படிடான்னு நாங்க சொல்லுவோம். அத தாண்டி அவர் என்ன பண்ணுவாரு, பயாலஜி தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் என் பெரிய பையனுக்கு மேத்ஸ் படிக்கவே மாட்டான். "ஏன்டா படிக்க மாட்டேங்கிற? மேத்ஸ் படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையான்னா?" "இல்ல எனக்கு அந்த மிஸ் பிடிக்கல. அதனால நான் படிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா பாஸ் ஆனா போதும். அ அவன் அந்த மிஸ் ஸ்மைலே பண்ண மாட்றாங்க. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாருங்க. நான் ஏன் இத சொல்றேன்னா, அ கனெக்ஷன்ல தான் லேர்னிங் இருக்கும். கனெக்ஷன்ல தான் கரெக்ஷன் கிடைக்கும். கனெக்ஷன்ல தான் பிளெஸ்ஸிங் இருக்குது. வென் வி ஆர் கெட்டிங் கனெக்டட் ரியலி அப்போ அந்த இடத்துல உள்ள சாராம்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதனால புட் அன் எஃபர்ட். அ எஃபர்ட் போட்டாச்சும் உங்களுக்கு ஒரு வேள ரீநேம் பண்ண தெரியலன்னா, யார்ட்டயாச்சும் கேட்டாச்சும் இந்த டைம்ல என்ன பண்ணுங்க, ரீநேம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அதனால வி நீட் டூ நோ யூ பை நேம். ஏன் நேம் முக்கியம், நேம் முக்கியம் நான் சொல்றேன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வசனம் தெளிவா சொல்லுதா இல்லையா? நான் வசனத்தின்படியே எல்லாம் சொல்றேன். அ "உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்." சொன்னாரா இல்லையா? அப்ப நாங்க உங்க பேர் சொல்லி அழைக்க வேண்டாமா? எஸ்? நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் சரியா இருக்கா? பிரதர் டிட்ன்ட் லைக் பயாலஜி. ஆனா பிரின்ஸ்க்கு பயாலஜி தான் பிடிக்குது. எனக்கு ஏன்னா நான் சயன்ஸ் ஸ்டூடெண்ட். பியூர் சயன்ஸ், பாட்னி, ஜூ, ஜூவாலஜி இதெல்லாம் வந்து வேண்டி விரும்பி விரும்பி படிச்சு ஓவரா உள்ள போயிட்டேன் அதுல. ம். ஸோ அதனால புதுசா வந்து ரீநேம் பண்ணாதவர்களுக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா, இட் இஸ் நாட் ஸ்பையிங்கோ எதுவும் கிடையாதுங்க. யார் வராங்கன்னு பார்க்கறது அதெல்லாம் இல்ல. நமக்கு வந்து தெரியணும்ல. அதனால ஒருத்தர் கூட லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணக்கூடாது. எங்கள தேடி வரவங்க யாருமே லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கும் பாரம். எங்க ஜானி பிரதருக்கும் அதான் பாரம். ம். அதனால யூ கம் ஃபார் அ பர்ப்பஸ். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மினிஸ்டர் ஆயிருக்கு. இவங்க பிரேயர்ல கனெக்ட் ஆகலான்னு வரீங்க. அப்போ அதுக்கான ஒரு கனத்த நாங்க குடுக்க விரும்புறோம். ஸோ உங்க பேர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது முக்கியம். நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கிறது முக்கியம். WhatsAppல நீங்க யாருன்னு சொல்லி ஆமா. சொல்லி நீங்க வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே. அப்படி ஏன் முடியல? ரீநேம் பண்ண தெரியலையா? முடியலையா? என்ன டிஃபிகல்ட்டின்னு WhatsAppல போடுங்க. வில் ஹெல்ப் யூ. வில் ட்ரை டூ ஹெல்ப் யூ. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஆ ஸோ Zoomல வந்து இது Zoomங்கிறது வந்து ஒரு இன்னர் சர்க்கிள் மாரி இல்ல. ஸோ மத்த இடங்கள்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நார்மலா தேசத்துக்கான ஜெபம் நெறைய விஷயங்கள் நடக்குது. பட் ஆனா இது வந்து லைஃப் டுகெதர்ல பேரே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துரும். நம்மளோட மோட்டோ என்னன்னு. வி ஆர் டூயிங் லைஃப் டுகெதர். அ நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய ஜீவனை எல்லாரும் ஷேர் பண்றோம். வி ஆர் கிவிங் அண்ட் டேக்கிங். கிரேஸ் ஷேரிங் இங்க நடக்குது. ஸோ ஃபெலோஷிப் இது. ஸோ ஃபெலோஷிப்ங்கிறது வந்து இந்த உறவு முறைக்கு க்ளோஸ் சர்க்கிள் உள்ளவங்களுக்கு. இங்க ஊர் பேர் தெரியாம நம்ம மட்டும் ஸ்ட்ரேஞ்சரா நின்னுடக்கூடாது. ஓகே. ஸோ அதனால வி வெல்கம் யூ. கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஜாயின் பண்றது சந்தோஷம். ஆனா உங்களை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்? ஸோ மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஆமா சொல்றீங்களா? அக்ரி பண்றீங்களா? அ இப்ப நீங்கலாம் பாருங்க எவ்வளோ தைரியமா பேரெல்லாம் போட்டு இப்படின்னா யூ டுக் டைம். சில பேருக்கு டைம் எடுத்துச்சு தான். ஆனா ஒன்ஸ் நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் கத்துக்கணும் நீங்க முடிவு பண்ணும்போது யூ டுக் ஸ்டாண்ட் இல்ல. ஒரு ட்ரஸ்ட் காட்டுறதுக்கு நீங்க யாருன்னு உங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் கனெக்ஷன். ஓகே. ஸோ நம்ம தெரியாது. இதோட ஒரு பெரிய பிரேக் த்ரூக்கு கொண்டு போயிருமா இருக்கும். ஸோ நீங்க சொல்லும்போது நாங்க கனெக்ட் ஆகும்போது, ஓ! இவங்கள நம்பலாம்ப்பா. இவங்க நல்லவங்க தான் போல. நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க போலன்னு ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஒரு ஃபெலோஷிப்குள்ள நம்ம மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அ ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ பிளெஸ் யூ ஆல். ஸோ வந்தவர்கள் நீங்க வந்து இதற்கெல்லாம் சாட்சி. ம். எத்தன பேர் அப்படியே மறைமுகமா அமைதியா 3 மாசமா ஃபாலோ பண்ணேன் சிஸ்டர். 6 மாசமா சில பேர்லாம் பார்த்தா 2 வருஷமா ஃபாலோ பண்ணேன்னு சொன்னவங்கலாம் கூட இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க. ம். ஸோ இட்ஸ் குட். அ கரெக்ட்டா எல்லாரையும் டப்பு டப்புன்னு நம்புறது ஒண்ணும் இது கிடையாது. பட் ஆனா வென் ஸ்பிரிட் லீட்ஸ் யூ, யூ வில் நாட் டேக் டைம். மோர் டைம் எடுக்காது. ஓகே. ஸோ வில் ப்ரே. ஏசப்பா உம்முடைய கரத்துல இந்த பிளாட்ஃபார்ம நாங்க ஒப்படைக்கிறோம். இத நீங்க ஏற்படுத்தினீங்க ஏசப்பா. இது மனுஷனால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு என்று நாங்க அத கிஃப்ட்டா வேல்யூ பண்ணி நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். இது எல்லாருக்குள்ள அன்பு பரிமாறப்படவும், கொடுக்கப்படவும், அப்படியே ஷேர் பண்ணப்படவும் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. யூ கால்ட் அஸ் டு டூ லைஃப் டுகெதர் லார்ட். எங்களுக்குள்ள அன்பின் ஐக்கியத்தை உருவாக்கவும், ஒருவருக்கு பலவீனத்துல இன்னொருத்தர் தாங்கவும், அவர்களுக்கு ஜீவனை பேசவும், மாத்தி மாத்தி ஒருத்தர ஒருத்தர் நாங்க தூக்கி விடவும். எஸ் லார்ட். அதுக்காக நீங்க எங்கள ஏற்படுத்தி இருக்கிறீங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள எங்கள நடத்திட்டு வர்றீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசுறீங்க ஆண்டவரே. நீங்க ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுறீங்க. சுகம் அளிக்கிறவராய் இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வெளிப்பட்டு அநேகருக்கு சுகத்தை கொடுக்குறீங்க. மனதளவுல உற்சாகப்படுத்துறீங்க, தூக்கி விடுறீங்க, தைரியப்படுத்துறீங்க ஆண்டவரே. எங்கள ஆண்டவரே இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு டிவைன் கரேஜ்னால எங்களை நிரப்புறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் நாங்க செய்றோம். அதனால இத நாங்க ரொம்ப வேல்யூ பண்றோம். இத நாங்க கனம் பண்ணுகிறோம். இது ஏதோ ஒரு பிரேயர்ன்னு நாங்க நினைக்கிறது கிடையாது. ஏசப்பா, உங்க பிரசன்ஸ் எங்க மத்தியில ஒரு ஒரு டைமும் நீங்க இறங்கி வந்து செய்கிறத நாங்கள் பார்க்கிறோம். உங்க பிரசன்னத்தை நாங்கள் அதிகமாய் உணர்கிறோம். அபிஷேகத்துல நிறைகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிற ஒரு பயங்கரமான தியானத்துக்குள்ள நாங்கள் போகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை நாங்க அப்படியே தியானிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், இது எல்லாம் நீங்க எங்களுக்கு கற்றுத் தருகிற இடமா இது இருக்கு. அதனால இந்த ஃபெலோஷிப்பை நாங்க வந்து வேல்யூ பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னொன்னு, நாங்கள் பெற்றுக்கொள்ள மட்டும் அல்ல, கொடுக்கவும் வருகிறோங்கிற ரெவலேஷனுக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி வரீங்க. we are here not only to receive but also to give அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற ஒவ்வொருவரும் எல்லாரையும் ஆசீர்வதிக்க பழகி இருக்கிறாங்க, கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆசீர்வதிக்கிறதுனால உண்டான பலனை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. லைஃப் ஸ்டைலையே பிளெஸிங் லைஃப் ஸ்டைலா மாற்றி கொண்டுகிறது உண்டு ஆண்டவரே. எங்க லைஃபை மாத்தி இருக்கிறீங்க. எங்களுக்கு மன்னிப்பது ஈஸியா மாத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட ஆண்டவரே நீங்க ஜேர்னி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த லைஃப் டுகெதர்ல நீங்க அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய பிணைந்து இருக்கிறீங்க. யூனியன் அப்படியே கலந்து இருக்கிறீங்க. பிரிக்க முடியாத ஸ்டேட்ல இருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு தருகிறோம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், யூ ஆர் அ ஹெட். நீங்க எங்க தலைவரா இருக்கிறீங்க. நீங்க எங்க தகப்பனா இருக்கிறீங்க. எங்க சிருஷ்டிகர்த்தா நீங்க ஆண்டவரே. ஆதியும் அந்தமுமா இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் எல்லா காரியத்தை குறித்து துவக்கம் முடிவா நீங்க இருக்கிறீங்க. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், we give you all the glory Lord in Jesus name. Yes, thank you Jesus, thank you Lord. ஸோ கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கிவ்வர்ஸா இருக்கிறோங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க வந்து ஊழியம் கொல்ல அல்ல, மனுஷகுமாரனே அவரோட என்ன சொல்றாரு, ஊழியம் கொல்ல அல்லப்பா, ஊழியம் செய்ய வந்தேன். அதனால எப்பயுமே நம்ம அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குள்ளயும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஐம் ஹியர் டு ரிசீவ். உண்மைதான், நான் ஊழியம் கொள்ளவும் இருக்கிறேன். கண்டிப்பா சிஸ்டர் பேசுறத நான் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிறேன். பிரதர் பேசுறத ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு இங்க வருகிறேன். நான் தேற்றப்படுறேன், நான் வார்த்தையினால போஷிப்பேன். ஆனா ஐ எம் ஹியர் டு கிவ் ஆல்சோ. ஊழியம் கொள்ள மட்டும் இல்ல, ஊழியம் செய்ய. நாட் அண்ட் டு மினிஸ்டர், ரிசீவ் மினிஸ்ட்ரி பட் டு மினிஸ்டர். இப்போ கனெக்ட் ஆகுற ஒவ்வொருத்தரையும் நான் எப்பயுமே சொல்றேன்ல, இந்த 5 மினிட்ஸை பிளஸ் பண்ண யூஸ் பண்ணுங்க. டிக்ளேர் பண்ணுங்க லைஃபை. யாருக்கு என்ன நீட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. யாரெல்லாம் எந்த நிலைமையில இருந்து ஜாயின் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. இது ஒருவேளை யூடியூப்ல இப்ப இல்லாம ஃபியூச்சர்ல யாரு இதை தட்டி கேட்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா அபிஷேகத்தினால் நிரம்பி நிரம்பி நீங்க ப்ரே பண்றதோட ரெக்கார்ட் ஆகுற இந்த விஷயங்கள் ரெல்மா மாத்தும். அவங்க வீட்டு சூழ்நிலைகளை மாற்றும். இது சத்தமா அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது சொல்ல முடியாது. அங்க ஒரு பிரேக் த்ரூ வரலாம். அங்க ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ வரலாம். அவங்களுக்கு சிந்தைக்குள்ள பெரிய மாற்றம் வரலாம். அங்கே சும்மா கேட்டுட்டு இருக்க வாலிப பையனுக்குள்ள சேஞ்ச் வரலாம். ஏன் பாண்டேஜஸை பிரேக் பண்ணலாம். எப்படி வேணா நடக்கும். சாத்தியக்கூறுகள் பயங்கரமா இருக்குது. இம்மென்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு இப்படித்தான் மூவ் பண்ணணும், அப்படித்தான் மூவ் பண்ணணும்னு கிடையாது. ஏன் காற்றின் வழி எப்படியோ எங்க இருந்து தொடங்கி எங்கே போகுதுன்னு தெரியாத மாதிரிதான் ஆவியானோட வழி நம்ம படிக்கிறோம். அதனால எதை எப்படி யூஸ் பண்ணுவார்னே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்கிறவர்களாவும் இருக்கிறோங்கிற இன்சைட்ல இருக்கணும். ஏன் ஐ எம் ஹியர் டு ரிசீவ் அண்ட் ஆல்சோ டு கிவ். அங்கதான ரிலேஷன்ஷிப்பே ஃபார்ம் ஆகும். ஒன்லி ரிசீவிங்காவே இருந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டுக்கிட்டே மட்டும் இருக்கிறோம், அசையவே மாட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடுது? வெயிட் போடுது. ப்ராக்டிக்கலா சொல்றேன். உள்ள போடுற கேலரிய வெளியே பேர்ன் பண்ணா மட்டும்தான் நம்ம ஐடியல் வெயிட்ல இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகுது? இப்ப நான் ஆன மாதிரி சில பேர் ஆன மாதிரி குண்டாயிடுறோம். அண்ட் ஒபிஸ் ஆனாலே எல்லா அசௌகரியங்களும் வருது. ஸோ இதுல மட்டும் நான் சொல்லல. We are receiving word, we are receiving blessing, we are receiving the anointing, and also we are giving it back to the world. நம்ம குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குறோம். நிபந்தனை இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவர்களுக்கு அதை ரிலீஸ் பண்றோம். நம்ம கிவர்ஸா மாறுகிறோம். ஸோ இங்க இதுதான் நடக்குது. ஒருவேளை தெளிவு இல்லாம இது வரைக்கும் என்னமோ ஒரு ப்ரேயர் அட்டன் பண்றோம்னு ஒரு வேலை யாராவது இருப்பீங்களான்னா, இங்க வந்து எப்படி சொல்றது, தயாராகிறோம்.
வி ஆர் பீங் ப்ரிப்பேர்ட். நம்ம அப்படியே செல்லம் கொஞ்சம் படுவது கிடையாது. உண்மையான அன்பு என்ன பண்ணுமா? செல்லம் பண்றது என்ன பண்ணும்? எப்ப பார்த்தாலும் குடுத்துக்கிட்டே இருக்கும். ம். எனக்கு நெறைய நேரத்துல இது இப்படி பேசுவாரு ஆண்டவர். அ செல்லமா வளர்த்த பிள்ளைங்கள வந்து சீக்கிரம் அந்த வயசானதுக்கு அப்புறம் அதுங்க கரெக்ட் பண்றது கஷ்டம். உண்மையான விஷயம் என்னன்னா, செல்லங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கேட்கறதெல்லாம் குடுக்குமாம் செல்லம். நோவே சொல்லாது. நோ சொல்லவே தெரியாது. அ அ ஆனா அன்பு என்ன பண்ணும்? அன்பு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் குடுக்குமா? சில இடத்துல நோ சொல்லும். நோ சொல்லும்ல. கரெக்ட்டா சொல்லும். கண்ணியமா சொல்லும். எமோஷனலா ரொம்ப அ இதெல்லாம் ஆகாம சில இடத்துல இது ஏங்கிறத விளக்கியும் சொல்லும். ஏன்? அன்புங்கிற விஷயங்கிறது வந்து எது நல்லதோ அதை செய்வது தான் அன்பு. எல்லாத்துக்கும் எஸ், எஸ் அண்ட் ஏமேன் ஏசப்பா மாதிரி அவர் வந்து எஸ் அண்ட் ஏமேன் எதுக்கு சொன்னாருன்னு தெரியாம, ம் எங்க வீட்ல ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். யார் சொல்லுங்க பாப்போம்? எங்க வீட்ல ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அ அவர் என்ன பண்ணுவார்ன்னா, எல்லாமே குடுத்துக்கிட்டே இருப்பார். நோவே சொல்ல மாட்டார். இப்ப ஜோஷுவா பிரின்ஸ் ஜாய்க்கு குடுத்துக்கிட்டே இருப்பார். நோ சொல்ற ஆளு இல்ல ஜாய்க்கு மட்டும் இல்ல. ஜோஷுவா பிரின்ஸுக்குமே தான். நோ சொல்ற ஆள் வீட்ல நான் மட்டும் தான். சில நேரத்துல எனக்கு தோணும். இப்படி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன வில்லி ஆக்கிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வரும். ஆனா நான் சில நேரத்துல எப்படின்னா, நானும் குடுப்பேன். ஆனா நோவும் சொல்லுவேன். மிக்ஸ்டா இருக்கும். அவங்க கன்ஃப்யூஸ்டாவே இருப்பாங்க. அம்மா எதுக்கு எஸ் சொல்லுவா? அம்மா எதுக்கு நோ சொல்லுவான்னே அவங்களுக்கு தெரியாது. ஆ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, செல்லம்ங்கிறது வந்து நம்மள வந்து எல்லா நேரத்துலயும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிராது. நம்மள செல்ஃப் எக்யூப்மென்ட்க்கு கொண்டு போகாது. டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கும். யார்கிட்டயாவது சார்ந்தே இருக்க வைக்கும். ஆனா அன்பு என்ன பண்ணும்? லைக் ஜீசஸ் லைக் சன்னா. ஓகே, ஓகே. அ ஓய் அதனால ஏசப்பா அப்படி இருக்காரா? ஏசப்பா நேரா சொன்னார்ல. நேரா சொன்னாரு. சில விஷயங்களெல்லாம் கன்ஃபரண்ட் பண்ணாரு. அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகணும்னா, பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லி டிசைபிள்ஸ தனியா கூட்டிட்டு போய் என்ன பண்ணாரு? செம்ம ட்ரெய்னிங் குடுத்தாரு. ம். இப்படிதான் இத செய்யணும், அத செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாரு. நீங்க சாய்ஸ் குடுக்கல அவரு. ஓகே. அதனால இதுக்கு பதில் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். எஸ் அக்காவாம். ஸ்மைலிங் ஸ்ட்ரிக்ட் மதர் அவங்க. ஸ்ட்ரிக்ட்ன்றது இல்ல. அன்பான அம்மாக்கள். ம். இந்த கூட்டத்துல எல்லாம் அன்பான அம்மாக்கள் நான் நம்புறேன். இந்த இந்த பிளாட்ஃபார்ம் இப்படிதான் வேலை செய்யுது. சில இடத்துலலாம் பார்த்தா எனக்கு நான் பேசும்போது எனக்கும் சேர்த்து திட்டு விழும்னு வச்சுக்கோங்க. நான் பேசுறது எனக்கே சேர்த்து திட்டு விழும். ஏன்னா நான் அத பண்ணியிருப்பேன். அது எனக்கு வேர்டா வரும். அப்ப நான் அத ரிசீவ் பண்ணிப்பேன். உங்களுக்குமே ஒரு சில நேரத்துல என்னடா சிஸ்டர் கோவமா இருக்காங்களோன்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு சில வேர்ட் வந்திருக்கும். வந்திருக்கா? ம். எனக்கு வந்து தோணும். ஏசப்பா வந்து தண்டிக்கிறவர் கிடையாது. ஆனா கன்ஃபரண்ட் பண்ணுவார். நேருக்கு நேர் இல்ல இத இப்படி செய்யலாம். அப்படிங்கிறப்ப ஃபெய்த் இந்த ஒரு ட்ரூத் நமக்கு எங்க வெளிப்படுதோ அங்க தான் நமக்கு விடுதல. பரிசுத்த ஆவியானவர் ட்ரூத்த பேசுவார். நமக்கு கேட்கும்போது சில நேரத்துல அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ ஆனா வந்து அந்த அன்கம்ஃபர்ட் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் நல்லதுன்னு வசனம் தெளிவா சொல்லுது. ஸோ அந்த நேரத்துக்கு ஒரு மாரி இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல அம்மா, அப்பா அடிக்கும்போது, திட்டும்போது, சில விஷயத்த இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு சொல்லும்போது நம்மள கொடுமைக்காரங்க மாரி நமக்கு தோணும். ஆனா இப்ப சில நேரத்துல யோசிச்சு பாருங்க. ஐயோ! அப்படி என்ன வளர்த்ததுனால தான் நான் இந்த குடும்பத்துல அ நான் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கேன் ஒழுங்கா. ஒழுங்கா வாழ்றேன். என்ன இப்படி வளர்த்ததுனால தான் இப்ப இப்படி இருக்கிறேன், ஊழியம் செய்றேன், இது பண்றேன். அப்படி நமக்கு நெறைய விஷயங்கள் நமக்கு தோணும். அப்ப நமக்கு கஷ்டமா தெரிஞ்சது விஷயங்கள். அ அதே மாரி தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் அன்பின் நிமித்தம் சில நேரத்துல நமக்கு சொல்றாரு. சில விஷயங்கள கன்ஃபரண்ட் பண்றாரு. இத இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம்னு ஆலோசனை குடுக்குறாரு. எது எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அவருக்கு தெரியும். அதனால அன்பான ஒரு தகப்பனா அவர் என்ன பண்றாரு? நல்லதையும் சொல்லிக் குடுக்குறாரு. கெட்டதையும் இது இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க எப்படி உங்கள புரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிக் குடுக்குறாரு. ஏன்? அது மாரி எல்லா ஆங்கிள்லயும் இங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்க செய்யுது. இப்ப புதுசா ஒரு வேள நீங்க யாராவது ஜாயின் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்களான்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க இத எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபெலோஷிப் 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூ ஆர் கிவன் ஆல் ஃப்ரீடம். உங்க ஜர்னிய நீங்க ஷேர் பண்றதுக்கும் சரி, டெஸ்டிமோனிஸ ஷேர் பண்றதுக்கு எல்லாருடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே இங்க அலவுட் தான். எல்லாமே இங்க வந்து ஆனா எல்லாவற்றிலும் பக்தி விருத்தி உண்டாகணும். எந்த விஷயம் செய்யும்போதும் பக்தி விருத்திக்கான காரியமான்றத மட்டும் நிதானிச்சுட்டு இங்க எல்லாமே நம்ப ஓப்பனா இருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் லைஃப் டுகெதர் ஜூம் பிரேயர்ஸ். ஸோ இங்க என்னன்னு யாராவது புதுசா வந்துட்டு என்னது தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்களா? எதுக்காக ஜெபிக்கிறாங்க? அ எதுக்காக திறப்பின் வாசல் நிக்கிறாங்களா? அது மாரி உங்களுக்கு நெறைய டவுட்ஸோட ஒரு வேளை இருந்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் என்னங்கிற தெளிவை உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஓகே. ஸோ யூ ஆர் ஃப்ரீ. வி கிவ் யூ பெர்மிஷன் டூ சூஸ் அஸ் ஆர்
நாட் டு சூஸ் அஸ். நீங்க அப்படி சூஸ் பண்ணலனாலும் அதுக்கும் நாங்க என்ன பண்றோம், we are okay with that. ஓகே, ஸோ bless you all. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் நான் ஏன் இது சொல்றேன்னு ஒருவேளை உங்களுக்கு தெரியாதுக்கா, நானே எனக்கு இதுக்கு சொல்றேன், எனக்கே தெரியல. ஒருவேளை புதுசா வந்தவர்களுக்கு சில தெளிவுகள் உண்டாக கூட ஆண்டவர் பேசுவார் நான் நம்புறேன். ஸோ வில் ப்ரே. எசப்பா நம்முடைய கரத்துல ஆண்டவரே கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்கள் மீது வல்லமையா இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். அது எவ்வளோ பெரிய காரியங்களை எங்களுக்காக நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த அபிஷேகம் எங்களை கொண்டு போகிறதுன்னு சொல்லி நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த அக்கௌண்டபிலிட்டி தான் அந்த உக்ரானத்துவத்தோட ஸ்பிரிட் டேக் ஓவர் பண்ணட்டும். எதை செய்யும் போதும் எதற்காக செய்கிறோங்கிற தெளிவோடு ரொம்ப கிளாரிட்டியோட ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற கிருபைகளை நான் ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ ஜீசஸ். ரொட்டீன்ல சிக்கிக் கொள்ளக்கூடாது ஆண்டவரே. மதம் எங்களை மேற்கொள்ள எங்களை நாங்கள் பாசிவா நாங்க விட்டுறவே கூடாது. அவேர்னஸ்ல நிகழ்நிலையிலிருந்து நவ்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில எல்லாவற்றையும் செய்கிற கிருபைகளை நான் ரிலீஸ் பண்றேன் ஏசப்பா. நாங்க ரிசீவும் பண்ணிக்கிறோம், ரிலீஸும் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நிதானமான அன்பு, எங்களுக்காக சகலத்தையும் செய்த அன்பு, எங்களுக்காக இப்ப கூட கண்டினியூலா கைட் பண்ற, அப்படியே வார்த்தைகளை கொடுக்கிற, எங்களை கன்ஃபரண்ட் பண்ணுகிற, எதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கிற எஸ் ஹோலி ஸ்பிரிட் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற இந்த அன்புக்கு ஆண்டவரே நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் லார்ட். எங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்ய நீங்க மட்டும் தான் செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியும். அதனால உங்க கரத்துல எங்களை அப்படியே நிபந்தனை இல்லாம நாங்க சரண்டர் பண்றோம். வி சரண்டர் லார்ட், வி சரண்டர். எங்க லைஃபை நாங்க அப்படியே சரண்டர் பண்றோம். எங்க குடும்பத்தை நாங்க சரண்டர் பண்றோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்க சரண்டர் பண்றோம். இதுவரை நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்த உண்மையுள்ளவர் என்று நம்பி நாங்க சரண்டர் பண்றோம். எஸ், திஸ் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம், அறிக்கை செய்கிறோம். நாங்கள் வந்து அடையத்தக்க கண்மலை நீங்க தான் ஆண்டவரே. நாங்க வந்து சேர்ந்திருக்கிறோம், சேஃபான இடத்துல இருக்கிறோம், எங்கள் கூடாரத்துல நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கேடயமாய் எங்களை சூழ்ந்து நீங்க இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்புள்ள இடத்துல நாங்கள் அப்படியே பொருந்தப்பட்டு இருக்கிறோம். நோபடி கேன் பிளக் அஸ் அவுட் லார்ட். அதுல இருந்து பிடுங்கி எடுக்க யாராலையும் முடியவே முடியாது. அந்த ஒரு ஸ்டேட்ல நாங்கள் இருக்கிறோம், கலந்து இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு நீங்க பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஃபெலோஷிப்ல எங்களை நீங்க வைத்ததற்கான நோக்கம் ஒருவேளை இப்ப அது இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் புரிந்தாலும் வரக்கூடிய நாட்கள் அதற்கான தெளிவு எல்லாருக்கும் உண்டாகிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். முன்கூட்டியே நாங்க நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. we thank you in advance lord. எங்களை எவ்வளோ பெரிய விசாலமான இடத்துல வச்சிட்டீங்கன்னு சொல்லி நாங்க தேங்க் பண்ண ஆண்டவரே. எங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படும், எங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் உண்டாகிறது, எங்களுக்கான மன நிம்மதி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களை நிரப்புகிறது ஆண்டவரே. இப்போ இருக்கிற ஸ்டேட்ல நாங்கள் மகிழ்ந்திருக்க இனி நாங்கள் ஆசைப்படுகிற எங்க வைல்டஸ்ட் இமேஜினேஷன்ல இருக்கிற சகலத்தையும் நாங்க சாதாரணமா அட்ராக்ட் பண்ணிப்போம். எங்க பிள்ளைகள் எங்க சந்ததியை அட்ராக்ட் பண்ணிக்கோன்னு நாங்க நம்புகிறோம். இதை நம்பி நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இல்லாமல் வேற எந்த காரியம் எங்களை ஆள விடவே மாட்டோம்னு சொல்லி நாங்க அறிக்கை செய்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்குப்பா நல்ல தகப்பனப்பா, நல்ல தகப்பன், நல்ல மூத்த சகோதரன் ஆண்டவரே நீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்படியே ஒன்றாய் இருக்கிற அனுபவத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே நீங்க பழக்கி வர்றதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எங்களை வாழ வைத்த தெய்வம், எங்களை விடுதலையாக்கின தெய்வம், எங்களை இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர், மேன்மைகளை பார்க்க வைக்கிறவர், அதே தெய்வத்துடைய வல்லமையை நான் ஒவ்வொருத்தரும் மேல நான் ரிலீஸ் பண்றேன். I release the same breakthrough Lord. அந்த அடுத்த லெவல் ஜேர்னியை நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன். them all fly. அவர்கள் எல்லாம் அப்படியே அடுத்த லெவல்ல பறப்பார்களாகன்னு சொல்லி நான் அப்படியே டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் குடும்பத்தினரும் சரி, இவர்கள் பிலீவ் பண்ணி யாரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி இவங்க இங்க இருக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் அனுப்புகிறோம். உயரை எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், we talk out the blessing Lord. அப்படியே நாங்க அந்த blessing அப்படியே பேசுகிறோம்.
Yes, Lord, it is established in சொல்லி நான் அப்படியே yes, Lord, yes, Lord, yes, Lord. Thank you, Holy Spirit. Let them know the power of connection, Lord. இங்க கனெக்ட் ஆகுனதுனால உண்டான பலன் இது என்று அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சிந்தையில அந்த வெளிப்பாடுகள் உண்டாவதாக சொல்லி நாங்கள் பேசுகிறோம். Let them have a quality connection with this ministry, Lord. அப்படியே நீங்க செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory in Jesus' name. Amen. Amen. So bless you all. நான் ஆக்சுவலா இதுதான் இன்னைக்கு சொல்லணும்னு யோசிக்கல, பட் ஆனா ஐ வாஸ் லெட் டு. ஏன்னா சில பேர் எல்லாம் அந்த they need சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவைப்படுதா இருக்கும், அதனால சொல்ல வைப்பார் ஆண்டவர். எஸ், இப்போ யூ வாண்ட் டு ஆட் எனிதிங்? இங்க இருக்கிறீங்களா? ஓகே, பிஸியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு ஓகே. ஸோ பிளஸ் யூ ஆல். ப்ரே பண்ணுங்க, நல்ல அந்நிய பாஷையில் அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்ம ரூத் நம்ம சாப்டர் வந்து இது பண்ணோம் இல்லையா, மெடிடேட் பண்ணோம்ல, அது கண்டினியூஸ் ஜேர்னியா வச்சுக்கோங்க. எவ்ரி நவ் அண்ட் தென் ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் என்ன பண்ணுங்க, அந்த புக்கு ஃபுல்லா படிங்க. அந்த ஃபேவரோட அந்த ரப்பிங் நமக்குள்ள உண்டாயிட்டே இருக்கணும். வசனத்து மூலமாக ரப் ஆகும்போது இந்த ஃப்ளெஷ்ஷா அந்த வசனம் மாறும்போது சாதாரணமா பெரிய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எஸ். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல வசனங்களை நிறைய தியானிக்கலாம். வசனத்தின் படி தெளிவா எப்படின்னா ஆகாயத்துல சிலம்பம் பண்ணவர்களா இல்லாம அப்படியே குறி பார்த்து இதுதான் இதுதான் வேணும், இதுதான் என் லைஃப்ல நடக்கும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே அதையே நாடி அப்படின்னு சொல்லி எஸ் அப்படியே நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்களா இருக்கு. மார்னிங் ப்ரேயர் இன் ஃபேஸ்புக் ஓன்லி. ஓகே ஓகே. ஃபேஸ்புக்ல தான் மார்னிங்ஸ் ப்ரேயர் இருக்கும். அதனால நீங்க ஒருவேளை தெரியாதவர்களுக்கு சொல்றேன், ஓப்பன் பண்ண முடியாது சிஸ்டர். மார்னிங் வந்து பிரதர் வந்து ஃபேஸ்புக்ல பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் ஜூம் கிடையாது. ஸோ இது ஒரு அறிவிப்பா எடுத்துக்கோங்க. மார்னிங்ஸ் இனி ஆண்டவர் லீட் பண்ற வரைக்கும் ஃபேஸ்புக்ல தான் போகும் மார்னிங் லைவ். நீங்க முடிஞ்சா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹைட் பண்ணிக்கோங்க, வேற இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுக்காம. ஓகே ஓகே, சூப்பர். You want to add anything? Unmute பண்ண முடியுதா? Yes, you can share. நான் unmute பண்றதுக்கு இது பண்ணிருக்கேன். unmute பண்ண முடியுதா பாருங்கப்பா. unmute பண்ண முடியுதா? அன்மியூட் ஆகுதா? கேக்குதா வாய்ஸ்? வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே, தேங்க்யூ 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 ஆல். ஸோ மார்னிங் வந்து ஜூம்ல இல்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? சரி, ஓகே, தேங்க்யூ. 1 minute. மார்னிங் ப்ரேயர் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஒரு சிலருக்கு இன்னுமே வந்து கிளியரா இல்லை. மார்னிங் நம்ம 5:30 ப்ரேயர் வந்து ஃபேஸ்புக் லைவ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது ஒருவேளை யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கவங்களுக்காகவும் போடுறேன். ஏன்னா யூடியூப்ல ஈவினிங் ப்ரேயர்ஸ் மட்டும்தான் யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்றோம். ஓகேயா? இப்போ எல்லாரும் கேட்குது தானே நான் பேசுறது? ஓகே. ஸோ யூடியூப்ல வந்து ஃபேஸ்புக் லைவ் வந்து அப்லோட் பண்றது இல்லை. ஈவினிங் ஜூம்ல உள்ளது மட்டும்தான் யூடியூப்ல இருக்கும். நீங்க யூடியூப்ல போய் எதை பார்க்கலாம்னா ரிப்பீட்டட் ஈவினிங் மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கலாம். யூடியூப்ல கேட்குறவங்களும் சொல்றேன். ஸோ மார்னிங் ப்ரேயர் இப்போ ஃபேஸ்புக்ல மட்டும்தான் லைவ் போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ யூடியூப்ல வராது. ஓகேங்களா? ஸோ அதை
என்னன்னா அதுல இருந்து இங்க மாத்துறது அதெல்லாம் நிறைய கிளியர் ஆக மாட்டேங்குது, வாய்ஸ் டிஃபர் ஆகுது, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு அது பண்ண முடியல. நீங்க வந்து ஃபேஸ்புக் ஆப் டவுன்லோட் பண்ணோம். ஒரு சிலர் வந்து ஏன் ஓப்பன் ஆகல அப்படின்னா, நீங்க வந்து தெரிஞ்சவங்க கிட்ட உங்க வீட்டில் ஃபேஸ்புக் ஆப் பிளே ஸ்டோர்ல போயோ உங்க ஐபோன்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், ஃபேஸ்புக் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல்ல லாகின் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னு நம்ம லிங்க் அதுக்கப்புறம் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். யாரெல்லாம் பாக்குறீங்க ஃபேஸ்புக் லைவ், யாரெல்லாம் பாக்குறீங்க? மீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இதுல ஈவினிங் ப்ரேயர் வரவங்க யாரெல்லாம் மார்னிங் ஃபேஸ்புக் அட்டன் பண்றீங்க? ஓகே, ஸோ மோஸ்ட்லி வரீங்க இல்லையா? ஸோ நம்ம ஏன் ஃபேஸ்புக் வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். ஏன் பண்றோம் சொல்லுங்க? ஃபேஸ்புக் லைவ் ஏன் பண்றோம்? ஜூம்லயே பண்ணிருக்கலாமே பிரதர், ஜூம்லயே இருந்து நல்லாவே போச்சு பிரதர். நிறைய பேர் அப்படி தோணுச்சா? ஜூம்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு. சரி, ஜூம்லயே இருந்திருக்கலாம். பட் நீங்களும் எப்படி உள்ள வந்தீங்களோ, உங்களுக்கு எப்படி அறிமுகமாக்கப்பட்டதோ, யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ண மாதிரி தான் இப்போ நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போறோம். ஸோ ஃபேஸ்புக்ல நிறைய பீப்புள் உங்க கான்டாக்ட்ஸ்ல இருப்பாங்க. நிறைய பேர் எதர்ச்சியா வந்து வாட்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூடியூப்ல ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்றோம், அது மூலமாவும் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. பட் ஃபேஸ்புக்லயும் நம்ம மீடியாலையும் அதனால ரீச் பண்றோம். ஓகே, விரைவில் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அதுலலாம் கூட நம்ம ரீல்ஸ் சின்ன சின்ன வீடியோஸ் மாதிரி போஸ்ட் பண்ண போறோம் இன் கம்மிங் டேஸ்ல. ஸோ அதனால தான் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி, ஆண்டவர் நல்லவருங்கிறத நம்ம கொண்டு போகணும் இல்லையா? ஆண்டவர் வந்து அடிப்பாரு, பிச்சு போடுவாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, ஏன் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. கரெக்டா? ஆண்டவர் அடிச்சிருவாரு, கொன்னுடுவாரு, ஆண்டவர் சாதாரணமா விட்டுற மாட்டாருன்னு. ஆனா ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்றது வந்து ரொம்ப கம்மி இல்லையா? ரொம்ப கம்மி இல்ல. அதனால நம்ம கண்டிப்பா சொல்லணுமா வேண்டாமா? ஆண்டவர் நல்லவர் தான்ப்பா, எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை வந்து காப்பாத்துற ஒருவர், நேசிக்கிற ஒருவர், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணுமா வேண்டாமா? அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை நம்ம வந்து உலகத்துக்கு கொண்டு போகணும், நீங்க கொண்டு போகணும். ஸோ நம்ம எல்லாருமே அந்த தாட்ல இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க, நம்ம பயமுறுத்துற ஊழியம் கிடையாது, ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிற ஊழியம் நம்ம ஊழியம் கிடையாது, நம்ம நீதியை கொடுக்கிற ஊழியம், விடுதலையை கொடுக்கிற ஊழியம் இல்லையா? அதனால சந்தோஷத்தை கொடுக்குற ஊழியம். அதனால நம்ம எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால ஃபேஸ்புக் லைவ் வந்து அதற்காக தான். அதனால வரலன்னா டோன்ட் வரி, நீங்க தனியா நிறைய பேர் நீங்க மார்னிங் வந்து வீட்டுல இருந்து என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு பார்க்க முடியலன்னா ப்ரே பண்ணுங்க, ஈவினிங் அட்டன் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே, குட். மற்றபடி ஃபேஸ்புக் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஆப்ல அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, டன், சூப்பர். இருக்கலாம். ஓகே, சரி, அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா ஜூம்ல இப்போ நம்ம வருதுல. பட் இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்றேன். சாட்டர்டே, எவ்ரி சாட்டர்டே மென்டார்ஷிப் மீட்டிங் இருக்கும். மோஸ்ட்லி எவ்ரி சாட்டர்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு சாட்டர்டே, ஏன்னா சில நேரம் சாட்டர்டே வெளியே போற மாதிரி இருக்கும். இந்த வீக் சாட்டர்டே இருக்காது. ஏன்? இந்த வீக் வந்து நமக்கு சென்னையில மீட்டிங் இருக்கு இல்லையா? ஸோ சென்னையில மீட்டிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜூம் மீட்டிங் இருக்காது, சாட்டர்டே மார்னிங் ப்ரேயரும் இருக்காது. ஓகே, ஒன்று. மற்றபடி சாட்டர்டே ஈவினிங்ஸ்ல இதே மாதிரி ஈவினிங் 6:30 8 o'clock அந்த மாதிரி டைமிங் நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். மென்டார்ஷிப் மீட், அதுல வந்து நீங்க என்னோட சுவிதாவோட நீங்க பேசலாம், நம்ம வந்து டெஸ்டிமனி ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபெலோஷிப் மீட்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் உங்களோட. அது வந்து சாட்டர்டே இருக்கும். சண்டே ஆஸ் யூஷுவல் சண்டே சர்வீஸ் இருக்கும். சண்டே வந்து சில நேரங்களில் ஜூம்ல இருக்கலாம். அது எதுனாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், ஜூம் ஆர் யூடியூப் ஐ வில் இன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து குரூப்ல நீங்க அப்டேட் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அதெல்லாம் ஓகே. சரி, இதெல்லாம் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வேற விஷயங்கள் வந்து நான் ஒன்னொன்னு சொல்றேன். சரி, இப்போ இன்னொன்னு கடைசியா ஒரு விஷயம் வந்து இப்போ நான் இன்ஃபார்ம் பண்றேன். இதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கீங்க, உங்களுக்கு முதலாவது இன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அறிவிக்கப்படும். ஓகேயா? சரி, என்ன மீட்டிங்னா இப்போ நான் இன்ஃபார்ம் பண்றது எதுக்குன்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, டிக்ளேர் பண்ணணும், ப்ரே பண்ணணும். ஓகேயா? சரி, விமன்ஸ் மீட் போன மந்த் மார்ச் மந்த் நடந்ததோ? மார்ச் 8 நடந்தது, அப்படித்தானே? விமன்ஸ் மீட் நடந்ததா? ஆமா, விமன்ஸ் மீட் நடந்தது. சரி, ஓகே. ஸோ அடுத்ததும் சுவிதாவோட ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஆனா என்னன்னா, நடக்க போற இடம் வந்து வேற ஒரு இடம். ஓகே, சுவிதா வந்து இது கூட ஏன் அனௌன்ஸ் பண்றேன்னா, இது ஒருவேளை யூடியூப்ல நீங்க அந்த ஊர் பக்கம் இருந்தீங்கன்னா, நான் சொல்ற இடத்துக்கு பக்கமோ
எங்கேயாவது நீங்க இருந்து கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க, நான் இங்க இருந்து கேட்கிறேன் பிரதர், யூடியூப்ல இருந்து ஃபாலோ பண்றீங்க நிறைய பேர். ஸோ நீங்க சுவிதாவை வந்து என்ன பண்ணலாம், நீ மீட் பண்ணலாம். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும், நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு. ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் டேட் சொல்றேன், ஏப்ரல். ஓகே, ஏப்ரல் 10ஆம் தேதின்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். பட் அது வந்து நீங்க யாரெல்லாம் எங்க இருந்து வர முடியுமோ, ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணிட்டு அது பிளான் பண்ணுவோம். நம்ம வாட்ஸ்அப் நம்பரே நீங்க பண்ணணும். ஸோ எந்த இடம் அப்படின்னா விமன்ஸ் மீட், இது வந்து விமன் மட்டும் வரக்கூடிய மீட். நீங்க வந்து மீட் பண்ணலாம். ஏன்னா நான் இருக்க மாட்டேன், சுவிதா இருப்பாங்க, ஜாய் இருப்பா. ஸோ இது எங்க வச்சு நடக்குதுன்னா கண்டிப்பா சென்னையில இல்லை, சென்னையில இல்லை. ஸோ சென்னை பீப்புள் டோன்ட் வரி, அதுக்கப்புறம் நடக்கும் மீட்டிங். ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே சென்னையில இப்பதானே நடந்தது. அதனால இது சுவிதா வந்து இன்னும் வேற இடத்துல போய் பண்றதுனால இது சென்னையில இல்லை. இது நடக்கக்கூடிய இடம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்க யாராச்சும். மலேசியா பீப்புள் உடனே மலேசியா, கண்டிப்பா மலேசியாவுக்கு வந்து நாங்க ஃபேமிலியோட வர போறோம். எஸ், இந்த பிஃபோர் திஸ் இயர் ஃபேமிலியா 10 days ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ ஏப்ரல் மந்த்து நம்ம வேலூர்ல எல்லாம் இல்லைங்க, வேலூர் இல்லை. வேலூர்ல கண்டிப்பா வேலூர் பீப்புள் நிறைய பேர் இருக்கீங்களா? வேலூர்ல இருக்கும், சேலம் எல்லா இடமும் ஓகே. ஆனா இங்க எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியா வந்து வர்றதுக்கு பிளான் போடுறேன். ஓகே சரி, இது வந்து இந்தியாலேயே இல்லை, இந்தியாலேயே இல்லை. யுஎஸ்ஏக்கு நான் மொத்தமா வரோம் சிஸ்டர், ரேச்சல் சிஸ்டர், ஃபேமிலியா வரோம் கேரளா. ஓகே, ஸோ இது வந்து எங்கன்னா துபாய், துபாய். ஸோ ஏப்ரல் மந்த் துபாய், ஷார்ஜா, அது மாதிரி குவைட். ஒருவேளை துபாய்க்கு யாரெல்லாம் வர முடியும், ஐ மீன் பக்கத்து கண்ட்ரீஸ்ல, ஏன்னா ஒரு சிலர் அங்க எல்லாம் இருந்து துபாயில இருந்து கூட ஃபாலோ பண்றீங்க. ஸோ நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஏப்ரல் 10th. ஓகே, அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீக் ஃபுல்லா சுவிதா அங்கதான் இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து சுவிதாவை மீட் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப் பண்ணுங்க, அப்பதான் பிளான் பண்ண முடியும். நம்பர் வந்து அதுவும் முன்னாடியே ஏன் இன்ஃபார்ம் பண்றோம்னா 10 days பிஃபோர், ஸோ தட் லீவு அதெல்லாம் இந்த ரம்ஜான் வர, ரமலான் இதை வர மந்த் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால துபாயில இருக்கிறவங்க துபாய் இன்னும் அரௌண்ட் துபாய்க்கு வர முடியும் பிரதர், நாங்க பக்கம் தான் இருக்கிறோம். ஐ திங்க் சவுதி இந்த மாதிரி அரப் கண்ட்ரீஸ்ல உள்ளவங்க எல்லாம் சில நேரம் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி வர முடியுங்கிறவங்க யூ கேன் மீட் சுவிதா, ஜாயும் இருக்கிறா. ஸோ நீங்க 2 பேரும், நான் வந்து அதுக்கப்புறம் வித்தின் மந்த்ஸ்ல ஃபேமிலியா நாங்க வருவோம். எனக்கு இங்க கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதனால சுவிதா மட்டும் வராங்க. சுவிதா அண்ட் ஜாய் 2 பேரும் அதே ஆர் இன் துபாய். ஆல்ரெடி நம்ம துபாயில ஃபேமிலிஸ் அவங்களெல்லாம் மீட் பண்ண போறாங்க. இது வரைக்கும் மீட் பண்ணாதவங்க நீங்க வரலாம், நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகே, ஸோ மற்ற இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், நீங்க டிக்ளேர் பண்ணி பிளஸ் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. அந்த டிராவலா இருக்கட்டும், நெக்ஸ்ட் மந்த் இந்த ப்ரோக்ராம் இது வந்து எல்லாம் நல்லபடியா முடிவதாக, எல்லாம் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல நடக்கும், நீங்க இருக்கிற இடத்துல நடக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து கூட போறோம். இது மாதிரிலாம் நிறைய ஒன்னொன்னும் நெக்ஸ்ட் டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதனால நான் தான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சுவிதா சொன்னதுனால நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். சொன்னேன் நீயே இன்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, என்னதான் இருந்தாலும் ஹாப்பியா? ஓகேப்பா, ஓகே. ஸோ உங்களுக்கு தான் முதல்ல இந்த ஈவினிங் ப்ரேயர்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ தேங்க்யூ. இதுக்கப்புறம் நான் இதுலலாம் குரூப்ல எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு தெரிந்தவங்க, ஐ மீன் நம்மளை ஃபாலோ பண்றவங்க துபாயில இருக்கிறாங்க, இந்த ப்ரேயர் தெரியும்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ வில் பிளான். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங். ஸோ நாளைக்கு காலையில் 5:30 மீட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் வாங்க, நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். பை 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 பை. ஓகேப்பா.